ஒரு ஸ்கூல்ல நடந்த ரொம்பவே நெகிழ்ச்சியான சம்பவம் இதுங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு வந்த டீச்சர், நாளைக்கு நான் ஒரு பரீட்சை வைப்பேன், அதுல கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் யாரு சரியான பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஜோடி புது ஷூ பரிசா தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த பிஞ்சு முகங்கள்ல அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஆவலா படிச்சுட்டு வந்து பரீட்சை எழுதினாங்க. பரீட்சை முடிஞ்சதும் டீச்சர் பேப்பரை எல்லாம் திருத்தி பார்த்தாங்க. எல்லாருமே எல்லா கேள்விக்கும் சரியா பதில் எழுதியிருந்தாங்க. இப்போ டீச்சருக்கு ஒரே குழப்பம். எல்லாரும் சரியா எழுதியிருக்காங்களே, இப்போ யாருக்கு அந்த புது ஷூவை கொடுக்கறதுன்னு யோசிச்சாங்க. மாணவர்களை பார்த்து, தம்பிகளா, எல்லாரும் உங்க பேரை ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி மடிச்சு இந்த பாக்ஸ்ல போடுங்க. நான் ஒரு சீட்டை எடுப்பேன், அதுல யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் பரிசுன்னு சொன்னாங்க. மாணவர்கள் எல்லாரும் அவங்க பேரை எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டாங்க. டீச்சர் அந்த பாக்ஸை நல்லா குலுக்கிட்டு ஒரு சீட்டை உருவி எடுத்தாங்க. அதை பிரிச்சு படிச்சாங்க. அதுல குமரன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. குமரன் யாருன்னு பார்த்தா அந்த வகுப்புலேயே ரொம்ப ஏழ்மையான பையன், வறுமையான குடும்பத்துல பிறந்தவன். அவன் பேர் வந்ததும் குமரனுக்கு சந்தோஷம் தாங்கல. டீச்சரும் சந்தோஷமா அந்த புது ஷூவை குமரனுக்கு பரிசா கொடுத்தாங்க. டீச்சர் வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு உறுத்தல். அந்த பாக்ஸை சும்மா எடுத்து பார்த்தாங்க. உள்ள இருந்த மற்ற சீட்டுகளை எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் தெரியுமா? அந்த பாக்ஸ்ல இருந்த அத்தனை சீட்லையும் அந்த மாணவர்கள் அவங்கவங்க பேரை எழுதவே இல்லை. எல்லாருமே குமரன் பேரை தான் எழுதியிருந்தாங்க. இந்த பரிசு அவனுக்கு தான் போய் சேரணும்னு அந்த சின்ன பசங்க எல்லாரும் ஒன்று கூடி முடிவு பண்ணி அத்தனை பேரும் குமரன் பேரை எழுதியிருக்காங்க. தன் நண்பனுக்காக விட்டு கொடுத்த அந்த பிஞ்சு நெஞ்சங்களோட உயர்ந்த மனசை நினைச்சு அந்த டீச்சர் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க.